سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வாரம் ஒரு முஃமின் எந்த காரியத்தை செய்ய துவங்கினாலும், எந்த காரியத்தை செய்ய முன்னெடுத்தாலும் அக்காரியங்களின் துவக்கத்தில் பிஸ்மில்லாஹி என்கிற திருநாமத்தை சொல்லி துவங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியத்தில் அல்லாஹு பரக்கத் செய்வான், அது வெற்றிகரமாய் நிறைவடையும் என்று பிஸ்மில்லாவின் மகத்துவங்களை குறித்தெல்லாம் பார்த்தோம். ஒரு முஃமினின் நாவுகளிலிருந்து அடிக்கடி சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகளில் பிஸ்மில்லாஹ் என்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியமான ஒன்றோ, அதுபோலவே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு நாடினால் என்கிற வார்த்தையும் சொல்லப்படுவது, மொழியப்படுவது அவசியமான ஒன்றாக இருக்கும். ஒரு காரியத்தை துவங்குகிற போது பிஸ்மில்லாஹ் சொல்லி துவங்குங்கள் என்று மார்க்கம் சொல்லிக் கொடுப்பதைப் போலவே, ஏதேனும் ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிற போது, அல்லது யாருக்கேனும் ஏதேனும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிற போது, உறுதியை கொடுக்கிற போது இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்கள் என்று மார்க்கம் கற்றுக் கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ஸாலிக கதா. நபியே, எந்த ஒரு விஷயத்தையும் நாளை நான் செய்கிறேன் என்று பொதுவாய் நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சேர்த்தே தவிர எதை செய்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாளை செய்கிறேன் என்று சொல்லி பழகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பதை திருக்குர்ஆனுடைய வசனங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்லாம் போதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஈமானிய குணம், நான் எதை செய்தாலும், இந்த உலகத்தில் எது நடந்தாலும், அது பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, சின்னஞ்சிறு காரியமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹுடைய நாட்டப்படி, அவனுடைய விருப்பப்படி, அவனுடைய எண்ணப்படி தான் நடக்கிறது என்று ஒரு முஃமின் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எதுவுமே அல்லாஹுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு நடப்பது கிடையாது. அவனுடைய நாட்டத்திற்கு அப்பாற்பட்டு எந்த விஷயமும் இந்த உலகத்தில் நடப்பது இல்லை என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான் ஒரு துரும்பை அசைப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு ரூபாய் சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹுடைய நாட்டப்படிதான், அவன் விருப்பப்படிதான் நடக்கிறது என்று அல்லாஹுடைய நாட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஃமினின் மீது கடமை என்று மார்க்கம் போதிக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் சிறுவராயிருந்த போது தனக்கு நடந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தேன். நாயகத்துக்கு பின்னால் வாகனத்தில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், சில விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் உனக்கு, அதை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேள். வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ்,
நீ என்ன சிரமத்தின் போதும் உதவி தேடினாலும் அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடு என்று சொல்லிவிட்டு وَعْلَمْ أَنَّ الْأُمَّةَ لَوْ اجْتَمَعَتْ عَلَى أَنْ يَنْفَعُوكَ بِشَيْءٍ لَمْ يَنْفَعُوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ لَكَ. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு ஏதேனும் ஒரு நன்மையை நல்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் எதை நாடினானோ அதை தவிர அவர்களால் எந்த ஒரு நன்மையும் உனக்கு செய்துவிட முடியாது. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஏதேனும் உனக்கு தொந்தரவு தர வேண்டும், தீங்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் நாடினாலும் அவர்கள் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நாடியதை தவிர அவர்களால் உன் மீது ஒன்றும் செய்துவிட முடியாது என்று அல்லாஹ்வின் நாட்டத்தினால் தான் எல்லாம் நடக்கிறது. அவன் நாட்டத்தினால் தான் எனக்கு நன்மையும் நடக்கிறது, அவன் நாட்டத்தினால் தான் எனக்கு தீமையும் நடக்கிறது என்கிற ஒரு ஈமானிய பாடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு போதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ரப்பினுடைய நாட்டத்தின் மீது அளப்பரிய நம்பிக்கை கொள்வதற்கு, அதன் மீது அதிகமாய் பற்று கொள்வதற்கு, உறுதி கொள்வதற்கு இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான வழிமுறை தான் நீங்கள் எதை செய்வதாக சொன்னாலும் அடுத்தவர்களிடத்தில் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி பழகுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதை நான் செய்ய போகிறேன், இன்ஷா அல்லாஹ் அதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிற போது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். ஈமானிலே உறுதி என்பது அதிகமாய் அது வலுப்பெறும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளின் மூலமாய் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை செய்தாலும் எதை செய்வதாக சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சேர்த்தே சொல்லுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. எவ்வளவு தூரம் மார்க்கம் வலியுறுத்துகிறது என்றால், திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக். இந்த வசனத்தின் கீழ் விரிவுரையாளர்கள் எழுதி கொடுக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு ஒன்றை கண்டார்கள். தன் தோழர்களோடு மக்காவுக்கு சென்று காபாவை வலம் வருவதைப் போல, சில பேர் மொட்டையடித்துக் கொள்வதைப் போல், சில பேர் தலைமுடியை கொஞ்சம் குறைப்பதைப் போல், உம்ரா செய்வதைப் போல் கனவு. சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், எல்லோரும் ஆனந்தப்பட்டார்கள். அந்த வருடமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 சஹாபாக்களை அழைத்து கொண்டு உம்ரா செய்வதற்காக புறப்பட்டு சென்றார்கள். ஹுதைபியா என்கிற இடத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் என்கிற செய்தியை நாம் அறிவோம். அந்த இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு பின்பாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பாய் ஹுதைபியா உடன்படிக்கை என்கிற மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை நிலை வருகிறது. முழுக்க முஸ்லிம்களுக்கு பாதகமான உடன்படிக்கை, இறைமறுப்பாளர்களுக்கு சாதகமான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் முதல் நிபந்தனையே, இந்த வருடம் 1400 நபர்களும் திரும்ப சென்று விட வேண்டும், மக்காவிற்குள் உங்களால் நுழைய முடியாது. அடுத்த வருடம் நீங்கள் வரலாம், 3 நாட்கள் தங்கிக் கொள்ளலாம், உம்ரா செய்யலாம். ஆனால் வருகிற போது பெரிய ஆயுதங்கள் என்று எதையும் எடுத்து வரக்கூடாது, பயண பாதுகாப்புக்கு சின்ன கத்தியை மாத்திரம் எடுத்து வரலாம் என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடன்படிக்கைக்கு சம்மதம் தெரிவித்தார்கள். சஹாபாக்கள் கொந்தளித்து போனார்கள், மிகப்பெரிய கவலைக்குள்ளானார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்திடத்தில் வந்து வெளிப்படையாவே சொன்னாங்க, தன் வருத்தத்தை தெரிவித்தார்கள். அலஸ்னா அலல் ஹக் யா ரசூலல்லாஹ், சத்தியத்தின் மீது தானே நாம இருக்கிறோம், ஏன் இவ்வளவு விட்டு கொடுத்து போகணும், அவர்களா நாமளா என்று பார்த்து விடலாமே. நீங்கள் சொல்லவில்லையா காபாவை தவாப் செய்வோம், உம்ரா செய்வோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா, இப்பொழுது செய்யாமல் கிளம்பலாம் என்கிறீர்கள் என்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் காபாவை தவாப் செய்வோம் என்றும் உம்ரா செய்வோம் என்றும் கனவு கண்டேன் என்று சொன்னது உண்மைதான், இந்த வருடமே செய்வேன் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் என்னுடைய கனவை உண்மைப்படுத்துவான் என்று நாயகம் சொல்லி முடிக்க அல்லாஹ் அப்பொழுதுதான் இந்த வசனத்தை இறக்கினான். லகது ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக், நாயகம் கண்ட கனவை, அல்லாஹ்வின் தூதர் கண்ட கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்துவான். லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷா அல்லாஹ் ஆமினீன், அல்லாஹ் நாடினால் நீங்கள் அச்சமற்றவர்களாய் பயமற்றவர்களாய் மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் நுழைவீர்கள்.
கஅபாவை வலம் வருவீர்கள், உம்ரா செய்வீர்கள் என்கிற செய்தியை அந்த வசனத்தின் வாயிலாய் அல்லாஹ் சொல்லி காட்டினான். யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் ஞானம் எப்படிப்பட்டது. சர்வ விஷயங்களையும் அறிந்தவன் தான் அல்லாஹ். எந்த ஒன்றும் ரப்பினுடைய ஞானத்தில் இருந்தும் தப்பிவிடாது. முக்காலங்களையும் அறிந்தவன், அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை அறிந்தவன் அல்லாஹ். உலமாக்கள் சொல்லி தருவார்கள், அல்லாஹுடைய இல்மு ஞானம் எப்படிப்பட்டதென்றால், ஒரு காரிருள் இருக்கிறது, அந்த காரிருளிலே ஒரு கருப்பு நிற எறும்பு கரும்பு நிற பாறையின் மீது ஊர்ந்து சென்றாலும் கூட அதை கூட அறிந்தவன் அல்லாஹ். அது கூட அல்லாஹுடைய ஞானத்தை விட்டும் தப்பிவிடாது என்று அல்லாஹுடைய இல்மு எப்படிப்பட்டது என்று சொல்வார்கள். அல்லாஹ்விற்கு தெரியாதா இவர்கள் வரக்கூடிய வருடத்தில் உம்ரா செய்வார்கள், பயமற்றவர்களாய் உள்ளே நுழைவார்கள், பயமற்றவர்களாய் தவாப் செய்வார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும், கண்டிப்பாய் நடக்கும் என்று தெரியும். ஆனாலும் அந்த செய்தியை அல்லாஹ் சொல்கிற போது எப்படி சொல்கிறான்? லததுஹுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷா அல்லாஹ் ஆமினீன். அல்லாஹ் நாடினா பயமற்றவர்களாய் நுழைவீர்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் கண்டிப்பா எந்த ஆபத்தும் அவர்களுக்கு ஏற்படாது என்று. 100% அல்லாஹ்விற்கு தெரிந்தாலும் கூட நமக்கு பாடம் புகட்டுவதற்காக, ஒரு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை தன்னுடைய பேச்சிலே கலாமிலே அல்லாஹ் போடுகிறான். நானே இன்ஷா அல்லாஹ் என்று சொல்கிற போது நீ சொல்ல வேண்டுமா இல்லையா என்று அடியார்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் இந்த வசனத்தின் ஊடாய் கேட்கிறான். இங்கே இன்னொரு செய்தியும் கவனிக்கத்தக்கது. ஒரு காரியம் 100% நடக்கும் என்று நமக்கு தெரிகிறது. உதாரணமாய் நாளை பள்ளி விடுமுறை, இதில் மாற்றம் இருக்கிறதா? இல்லை, தெரியும். ஒரு வருக்குடைய ஞாயிற்றுக்கிழமை இன்னாருக்கு கல்யாணம், இது மாற்றம் இருக்கிறதா? இல்லை, கண்டிப்பாய் நடக்கும் என்று தெரியும். ஒரு காரியம் 100% நடக்கும் என்று நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த காரியத்தை குறித்து நம்மிடத்தில் கேட்கப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி பழக வேண்டும். அதை சொல்லிதான் அந்த காரியத்தை சொல்ல வேண்டும். நாளைக்கு ஸ்கூல் விடுமுறையாப்பா, பள்ளி விடுமுறையாப்பா என்று கேட்டால் விடுமுறை என்று சொல்லாமல் இன்ஷா அல்லாஹ் லீவு என்று சொல்லி பழக வேண்டும். நாளைக்கு எங்க நீங்க ஊருக்கு புறப்படுறீங்களா? இன்ஷா அல்லாஹ் புறப்படுறேன். 100% நடக்கும் என்று தெரிந்திருந்தாலும் கூட அந்த விஷயங்களிலும் கூட இன்ஷா அல்லாஹ் என்று சேர்த்துதான் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தையும் இந்த வசனம் தாங்கி நிற்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சஹாபாக்களிடத்தில் சுவனத்தை குறித்து பேசி வந்தார்கள். சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு உங்களில் அதிதீவிரமாய் முயற்சி செய்பவர்கள் யாரேனும் உண்டா என்று சொல்லிவிட்டு சுவனத்தினுடைய காட்சிகளை எல்லாம் பெருமானார் வர்ணித்தார்கள். சுவனம் இப்படிப்பட்டது தெரியுமா? அது ஈடு இல்லாத ஒன்றாக இருக்கும். அங்கு உயர்ந்த மாளிகைகள் இருக்கும், அங்கு ஓடக்கூடிய தண்ணீர் இருக்கும், அங்கே பல்வேறு வகையான ஆபரணங்கள் இருக்கும். அங்கே ஒருவர் நுழைந்து விட்டால் நிரந்தரமாக அங்கேயே தங்கிவிடுவார், அதிலிருந்து மீண்டும் வெளியே திரும்ப வரமாட்டார் என்றெல்லாம் பெருமானார் சொல்லி வந்தபோது சஹாபிகள் சொன்னார்கள், அந்த சுவனத்தை அடைவதற்கு அதிதீவிரமாய் நாங்கள் முயற்சி செய்வோம் நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே என்றபோது பெருமானார் சொல்லி கொடுத்தார்கள், கூலு இன்ஷா அல்லாஹ். வெறுமனே அப்படி சொல்லாதீங்க, இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த சுவனத்தை அடைவதற்கு அதிதீவிரமாய் முயற்சி செய்வோம் என்று சொல்லி பழகுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். ஒருவருக்கு மிகப்பெரிய லட்சியங்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், கனவுகள் இருக்கலாம். தன்னுடைய லட்சியங்களை கனவுகளை அடுத்தவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிற போதும் கூட இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் மிகப்பெரிய பதவியிலே, உயர் பதவியிலே நான் இருப்பேன், இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு மருத்துவர் ஆவேன், இன்ஷா அல்லாஹ் நான் வக்கீலாகுவேன் என்று லட்சியங்களை வெளிப்படுத்தும் போதும் கூட இந்த வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டும் என்கிற செய்தியை சொல்கிறது மார்க்கம். இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்கிற போது அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய மன உறுதியை கொடுக்கிறான், அந்த காரியத்தை லேசுபடுத்துகிறான். இனம் புரியாத ஒரு ஆற்றலை, சக்தியை, உடல் பலத்தை, மன பலத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். நீண்ட வருடங்களாய் பிள்ளை இல்லாமல், குழந்தை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி
தள்ளாத வயதிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அந்த பிள்ளையை தன் கரங்களால் அறுப்பதை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, ஓடுகிற பருவத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடைந்த போது இப்ராஹிம் நபி வந்து சொன்னார்கள், யா புனைய இன்னி அராக ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, உன்னை அறுப்பதை போல கனவு காண்கிறேன்ப்பா, உன்னை அறுப்பதை போல கனவில் பார்த்தேன் அப்பா என்று சொன்னார்கள். நம்முடைய பிள்ளையா இருந்தா உங்களை அறுக்கிற மாதிரி நான் பார்த்தேன்பான் இருப்பாப்ல. ஆனால் அந்த சாலிகான பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், யா அபதி இஃப்அல் மா துஅமர், அல்லாஹ் உங்களுக்கு போட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களிலிருந்து என்னை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அறுக்கிற போது எந்த கூப்பாடுகளையும் போடாமல், பதறாமல், விரண்டோடாமல் பொறுமையோடு இருப்பதற்கு, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் ஒத்தாசையாக இருப்பதற்கு, ஒரு உதவியாளராக இருப்பதற்கு நான் அல்லாஹ் நாடினால் என்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற வார்த்தையை சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதின் விளைவு அல்லாஹ் மிகப்பெரிய மனதிடத்தை, ஒரு மன உறுதியை அவர்களுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். கத்தி எடுத்துக்கொண்டு தந்தை வருகிறார், சலனமற்று நிம்மதியோடு படுத்திருக்கிறார்கள். ஏதோ மெத்தையில் படுத்து தூங்குவதை போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் படுத்திருக்கிறாங்க, பதறல. கத்தியை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்து அறுபடவில்லை. இப்பொழுதாவது அவர்களுக்கு பதட்டம் வர வேண்டும், பயம் வர வேண்டும். ஆனால் உயிரின் மீது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், ஆசை இல்லாமல், எந்த பதட்டமும் இல்லாமல், விரண்டோடாமல் அப்படியே படுத்திருந்தார்கள் என்றால் இந்த மன உறுதியை, எடுத்த காரியத்தை சரியான முறையில் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தது இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹ் அதை நிறைவேற்றுவதற்குண்டான சக்தியை கொடுத்தான் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அது சாதாரண வார்த்தையாய் தெரியலாம், ஆனால் அதை மூழ்கிற போது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சக்தியை, மன உறுதியை, மனதிடத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சில பேர் நினைக்கலாம், இன்ஷா அல்லாஹ் சொன்னா நடந்துருமா? அது என்ன, நான் என்கிடத்தில் காசு இருக்கிறது, அதை செய்வதற்கு பல்வேறு வேலை ஆட்கள் இருக்கிறாங்க, சொன்னால் தான் நடக்குமா? காசை அள்ளி வீசினால், நான் ஒரு உத்தரவு போட்டால் அது எல்லாம் நடந்து முடிந்து விடும் என்று நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்க முடியாது. வரலாறுகள் சொல்லித்தரக்கூடிய பாடம், குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய பாடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து மக்கத்து காஃபிர்கள் கேள்வி கேட்டாங்க, 3 கேள்வி கேட்டாங்க. குகைவாசிகளை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க, துல்கர்னைன், உலகையே ஆண்ட துல்கர்னைன் என்கிற மன்னரை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க, ரூஹ் என்றால் என்னவென்று சொல்லுங்கள் என்று பெருமானாரிடத்தில் 3 கேள்விகளை முன்வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு வாங்க சொல்றேன், நாளைக்கு வாங்க நம் பதில் சொல்கிறேன் என்றார்கள். அடுத்த நாள் வந்தார்கள், மீண்டும் அதே வார்த்தை, நாளை வாருங்கள் சொல்கிறேன். பெருமானார் இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை வாருங்கள் பதில் சொல்கிறேன் என்று சொல்லாமல் வெறுமனே நாளை வாருங்கள் சொல்கிறேன் என்று சொன்னதின் விளைவாய் அல்லாஹ் வஹியை இறக்கவில்லை. கடந்த காலத்தை குறித்து கேட்கிறார்கள். கடந்த காலத்தை குறித்து நாயகம் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லித் தர வேண்டும். குகைவாசிகள் என்றால் யார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். துல்கர்னைன் மன்னர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் வஹி இறக்கல. 15 நாட்கள் கடந்தன. ஜிப்ரீல் வஹி கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் இறங்கியது, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா, நாளை செய்கிறேன் என்று பொத்தாம் பொதுவாய் நாயகமே நீங்கள் சொல்லாதீர்கள், இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நானே செய்கிறேன் என்று சேர்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் வஹியை இறக்கினான். அதன் தொடர்ச்சியாய் கஹ்ஃப் வாசிகளை குறித்து, குவைவாசிகளை குறித்து, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் குறித்து, ரூஹை குறித்து எல்லா கேள்விகளுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லிக் கொடுத்தான் என்ற செய்தியை பார்க்கிறோம், யோசிக்கிறோம். உலகத்திலேயே ஆக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் வஹியை மிஞ்சிய விஷயம் எதுவும் கிடையாது. குர்ஆனுடைய வசனங்களை மிஞ்சிய விஷயம் எதுவும் கிடையாது. அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தையும் கூட அல்லாஹ் தடுத்து நிறுத்தினான், தடை செய்தான்.
கொஞ்சம் காலதாமதம் செய்தான். ஏன்? இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லவில்லை என்பதற்காக வென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் முன்னெடுக்கிறோம், எத்தனையோ வேலைகளை செய்கிறோம். அதை செய்ய நினைக்கிற போது, செய்கிறேன் என்று சொல்கிற போது, இந்த வார்த்தையை தவறவிடுகிற போது கண்டிப்பாய் அந்த காரியங்கள் இழுத்து கொண்டுதான் போகும், அது நிறைவேறாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வோமாக. இந்த மார்க்கம் எந்த வழிமுறைகளை எல்லாம் கலாச்சாரங்களை எல்லாம் கற்றுத் தந்திருக்கிறதோ அவைகளையெல்லாம் சரிவர நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கிருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.